வழங்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வனத்துறையிலே விலங்குகளும் பாதிக்கப்படக்கூடாது, அதே நேரத்திலே இயற்கை வளமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த 2 குழுக்களும் நியமிக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த குழுக்கள் எல்லாம் இப்பொழுதுதான் முதலாக இந்த உயிரின வாரியத்தின் நிலைக்குழு கூட்டம் முதல் கூட்டமாக இப்பொழுது நடைபெற்றது. அந்த அடிப்படையிலே இவைகளெல்லாம் மீண்டும் வன உயிர்களை காப்பதற்கும் இயற்கை வளங்களை பெருக்குவதற்கும் நாம் எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடலோரப் பகுதிகளிலே இருக்கிற பகுதிகளை பாதுகாப்பதற்கும் அதுபோல பல்வேறு நிலங்களிலே இங்கே கரம்பாக இருக்கிற பல்வேறு நிலங்களிலே கூட இந்த வனத்துறையினுடைய வளர்ச்சி, மரங்கள் இயற்கை வளர்ச்சியை நடப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் இந்த 2 குழுவின் சார்பாக நம்முடைய அதிகாரிகள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய செயலர் அவர்களும் நம்முடைய ஃபாரஸ்டினுடைய பிரின்சிபல் சீஃப் செக்ரட்டரி அவர்களும் இந்த முயற்சிகளிலே முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அதுபோல் இந்த குழுவினுடைய செயலராக இருப்பவர்களும் இந்த முயற்சிகளிலே முழுமையாக ஈடுபட்டு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வனத்துறையை பொறுத்த வரையில் இது தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளிலே, குறிப்பாக நீலகிரி போன்ற பகுதிகளிலே, அந்த கோவை மாவட்டத்தை பொறுத்த வரையிலும் அதேபோல் பல்வேறு பகுதிகளில் மதுரை போன்ற பகுதிகளிலெல்லாம் இவைகளெல்லாம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவைகளெல்லாம் செயல்படுவதற்கு இந்த 2 குழுவிலேயும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. சிஎம் வந்து கலாய்வு போகும்போது கோயம்புத்தூரில் ஸ்பெஷல் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணார். அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? யானைகளெல்லாம் குடியிருப்பு பகுதியில் வராமல் இருக்கிறதுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணார். அந்த ஒர்க்கு என்ன ஸ்டேட்டஸ்? நம்ம டிபிஆர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் சார். லாஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ணாங்க டிபிஆர். சென்ற வாரம் அதை முதலமைச்சர் அவர்கள் கோவைக்கு சென்றிருக்கிற பொழுது அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் அதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் வனத்துறையின் சார்பாக எடுக்கப்பட்டு வருகின்றது. நிச்சயமாக வெகு விரைவில் முதலமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல எல்லா பணிகளும் செய்து முடிக்கப்படும். யானைகள் மறுவாழ்வு முகாம்கள்லாம் அழைச்சி போகிற பணிகள் நம்ம பார்க்குறோம். அந்த திருச்செந்தூர் தெய்வானை யானைக்கு அது மாதிரி ஏதாவது தேவைப்படுது? அந்த திருச்செந்தூர் தெய்வானை யானையை நம்ம அனுமதி இல்லாமல் அங்கே வச்சுருந்தது. வனத்துறையினுடைய அனுமதியே இல்லை. அந்த யானையே அஸ்ஸாம்லேருந்து வந்ததுன்னு நீங்கள்லாம் பத்திரிகையில் டிவியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வளர்ந்தது. இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது என்ற காரணத்தோடு அதற்கான நடவடிக்கைகளையும் வருங்காலத்தில் எடுக்கும். தமிழ்நாடு முழுக்க இருக்க கோயில் யானைகள் எல்லாமே இப்போ வனத்துறை அனுமதி முறையாக இல்லாமல் தான் ஹெச்ஆர்என்சியை கன்சல்ட் பண்ணிடணும். அது எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கன்சல்ட் பண்ணி கேட்பாங்க. அந்த அடிப்படையில் நாம் சொல்கிறோம். அவங்க கூடுமானவர்கள் அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து அந்த கோயிலுடைய அறநிலைத்துறை, கோயிலுடைய பொறுப்பு. அவங்க அதை சில நேரங்களில் செய்யாத காரணத்தினால் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. வனத்துறை அனுமதி இல்லாமல் எத்தனை யானைகள் கோயில் திருச்செந்தூர் உட்பட? அது எண்ணிக்கையில் அவனோட தெரியாது. பல்வேறு கோயில்களில் பெரும்பாலும் அனுமதி பெற்று வைத்திருக்கிறார்கள். சில கோயில்களில் அனுமதி இல்லாமல் இருக்கிறது. அதையெல்லாம் அவங்க ஹெச்ஆர்என்சி கூட பேசிகிட்டு இருக்கோம் சார். ஹெச்ஆர்என்சி கூட பேசிட்டு அங்கே இருக்கிற அனுமதி இல்லாமல் இருக்கிற யானைகளை எல்லாம் கூட அனுமதி பெற்று வைக்க வேண்டும் என்று நாம் இந்த அறநிலையத்துறையோடும் பேசிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். இதுக்கு அந்த மாதிரி ஒன்றும் நோக்கம் இல்லை. அவங்க வெட்டினரி டாக்டர்லாம் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க சார். அவங்க என்ன கொடுக்குறாங்க? வெட்டினரி டாக்டர்ஸ் போய் அதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கிறத பார்த்து அதனுடைய நடவடிக்கை எடுக்கப்படும். திருச்செந்தூர் கோயில் யானை மிதித்ததில் பாகன் உட்பட 2 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக வனத்துறை அமைச்சர் பொன்முடி விளக்கம் அளித்து செய்தியாளர்களை சந்தித்தார். பல்வேறு கோவில்களில் பெரும்பாலும் அனுமதி பெற்று யானைகள் வைத்திருக்கிறார்கள் என்று வனத்துறை அமைச்சர் பொன்முடி விளக்கம் அளித்திருக்கிறார். திருச்செந்தூர் தெய்வானை யானை வனத்துறையின் அனுமதி இல்லாமலேயே அங்கு வைக்கப்பட்டு இருந்ததாக வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருக்கிறார்.